பஞ்சரப்பெட்டை. வணக்கம் நேயர்களே, அஞ்சரை பெட்டியில் குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி வெங்காய குழி பணியாரம். நம்ம இது சாதாரணமா வெல்லம் போட்டு பணியாரம் பண்ணியிருக்கோம். இது காரமா செய்யற பணியாரம், வெங்காய குழி பணியாரம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இட்லி மாவு, வெங்காயம், இட்லி மிளகா பொடி, எண்ணெய், உப்பு. இதை எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இந்த இட்லி மாவை ஊற்றிடலாம். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இங்க இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயம் இட்லி பொடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா சூடானதும் எண்ணெயை ஊற்றி நம்ம வெங்காயம் போட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நல்லா வதங்கினதும் இட்லி பொடியும் உப்பும் போட்டு நல்லா கலந்து இந்த இட்லி மாவோட நம்ம சேர்க்க போகிறோம். சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம வெங்காயம் போட்டு வதக்குறோம். இதோட நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால இட்லி மிளகாய் தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ண போறேன். இப்போ பெரியவங்க நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணலாம்னா மிளகு ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப நல்லா சுவை கூடுதலா இருக்கும். இட்லி மிளகாய் பொடி ஆட் பண்றேன். உப்பு ஏற்கனவே நான் அதுல போட்டாச்சு இட்லி மாவுல, அதனால இப்ப போடல. இட்லி மிளகாய் பொடி மட்டும் போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இப்போ உப்பு இட்லி மாவுல ஆட் பண்ணலன்னா இதுல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இட்லி மாவுல இதை கலந்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழி பணியார தட்டை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடானதும் பாதி அளவு குழியில எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் இந்த மாவை இதுல போடலாம். இப்போ இதுல எண்ணெயை ஊற்றலாம். குழியில பாதி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். மாவு போடுறேன். இதை சிம் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேமு குழி பணியாரம் பண்ணும்போது சிம்லயே வச்சு பண்ணுங்க. இப்ப திருப்பி விட்டுறலாம். அடுத்த பக்கமும் நல்லா வேகணும். சிம்லயே வச்சிருக்கேன் நான். சிம்லயே நம்ம பண்ணுவோம். ஏன்னா கண்ணங்கரிகள் ஆயிடுச்சுன்னா குட்டீஸ் அது சாப்பிட மாட்டாங்க, நம்மளுக்கே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால ஃப்ளேம் கம்மியாவே வச்சு சிம்ல வச்சே செய்யுங்க. சிம்ல வச்சேன்னா எல்லா சுத்தி உள்ள எல்லாமே குக் ஆயிருக்கு, நல்லா வெந்து வெளியில வரும்.
ஸோ இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ இதை எடுத்துடலாம், நான் ஆஃப் பண்ணிடுறேன். வெங்காய குழி பணியாரம் ரெடியா இருக்கு. இது எப்படி செய்யணுங்கிறது ஒரு சின்ன ரீகேப்பு. முதல்ல வாணலி ஆட் பண்ணிக்கிட்டு வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் இட்லி மிளகா பொடி போட்டு நல்லா வதக்கணும். இட்லி மாவில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கலந்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த வெங்காயம் இட்லி மிளகா பொடியை நல்லா வதக்கிட்டு அந்த இட்லி மாவில் கொட்டி அதை நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குழி பணியாரக்கல் அது மேலே வச்சு பாதி அளவு அதில் எண்ணெயை ஊற்றி அதுக்கு மேலே இந்த இட்லி மாவை இதில் போடணும். போட்டுட்டு அதை நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா திருப்பி போட்டுட்டு அப்புறம் அடுத்த சைடும் நல்லா வெந்துட்டோம்னா ஃப்ளேமை வந்து சிம்லியே வச்சு நம்ம இதை ரெண்டுத்தையும் செய்யணும். நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துட்ட உடனே ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தட்டில் சர்வ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.